பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். A to Z டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ZPay ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ZPay அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்போம். சரிங்களா? அது எந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே போய் பார்க்கலாம். சரிங்களா? அது எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்படி வந்து கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும் இப்படி. சரிங்களா? இப்படி நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு. சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போகும். சரிங்களா? ப்ளே ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ZPay அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அது கீழே ரெஜிஸ்டர் நவ்வுன்னு இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? உள்ளுக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆக்டிவாக இருக்க இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் எப்போ இருக்கோ நேமு, அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? மிஸ்டேக் பண்ணாமல் நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்தக்கப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பாஸ்வேர்டு. சரிங்களா? 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து பக்கத்தில் ஐ மாதிரி இருக்கு பாருங்கள், கண்ணு சிம்பிள். அந்த கண்ணு சிம்பிளை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா புள்ளியாக தெரியும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுத்துட்டு கீழே வந்து அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபின் அப்படின்னு கேட்கும். டிபின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 4 நம்பர் உங்களுக்கு எது ஒரு லக்கி நம்பரோ ஒரு 4 நம்பர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 நம்பர் டைப் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். சரிங்களா? ஸ்பான்சர், அதாவது யார் உங்களை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட யூசர் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரோ கேட்கும். சரிங்களா? நீங்கள் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்கலாம், என்னோட கோடு இருக்கும். சரிங்களா? ZB807755 அது கொடுக்கலாம். இல்லை என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும். சரிங்களா? 8072873088 இப்படி என்னோட நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர். அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாகின் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பாஸ்வேர்டு டிபின்லாம் மறந்துடுச்சுன்னா அப்புறம் மாதிரி நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபார்கட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், டபுள் வேலை. அதனால் நீங்கள் வந்து ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வரும். சரிங்களா? அதாவது ஒரு இது மாதிரி வரும். உங்கள் ரெட் கலரில் வந்து இப்போ தெரியுது பாருங்கள். ரெட் கலரில் உங்களோட யூசர் ஐடி அதில் வரும். யூசர் ஐடி நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு அதில் வரும். சரிங்களா? அதை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது ரெண்டும் நீங்கள் வந்து எடுத்து வச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்கள்ல, அதாவது டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் போய் அந்த யூசர் நேமும் உங்களோட அந்த இது, சரிங்களா, யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருங்க. சரிங்களா? அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மெத்தடு வெரி சிம்பிள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஆட் ஃபண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆட் ஃபண்டில் போய் நீங்கள் வந்து ஜிபேவோ இல்லை ஃபோன்பேலே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். சரிங்களா? நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்படி வரும். 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 600 பிளான்னா 600 அதில் டைப் பண்ணிக்கோங்க. 1200 பிளான்னா 1200 அதில் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இது வரும். சரிங்களா? ஸ்கேன் கியூஆர்னு லாஸ்ட்டில் ஒரு 5வது இடத்துல இருக்குது பாருங்கள், ஸ்கேன் கியூஆர்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேனிங் வரும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஜிபே பண்ணணும். சரிங்களா? டைமிங் ஓடிட்டுருக்கும். அந்த 5 நிமிஷத்தில் வந்து ஃபோன்பேவோ இல்லை ஜிபேவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஸ்கேன் கியூஆர் கொடுத்து வந்து ஜிபே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வரும். ஸ்கேன் கியூஆர் வந்து நீங்கள் ஜிபேயில் கொடுத்தோன்னாவே
ஆட்டோமேட்டிக்காக ஜெட் பஸார்னு போட்டு நீங்கள் என்ன அமௌண்ட்டு வந்து டைப் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? பே பண்ணி முடிச்சக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஆப்பில் வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு வேலட்டுன்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் அமௌண்ட்டு வந்து என்ன அமௌண்ட்டு கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டு வந்திருக்கும். சரிங்களா? அங்கே வந்து இருக்கும் 600 600, 1200 1200 இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும்னா கீழே மை பிஸ்னஸ்ன்னு இருக்குது பாருங்கள். சரிங்களா? அந்த மை பிஸ்னஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு இப்போ தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆக்டிவேஷன் அப்டேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா? அந்த ஆக்டிவேஷன் அப்டேஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி இல்லை மொபைல் நம்பர் கொடுங்க. சரிங்களா? அது கொடுத்துட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குன்னா பேக்கேஜ், அதாவது நீங்கள் என்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும். 600 பிளான்னா சூப்பர் ப்ரைம்னு அர்த்தம். சரிங்களா? 600 பிளான் வந்து ப்ரைமு, 1200 பிளான் வந்து சூப்பர் ப்ரைம். சரிங்களா? எது நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அது ஓகே பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் மெத்தடுன்னு கேட்கும். அந்த பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபண்டு வேலட் பின் வேலட்டுன்னு இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் ஃபண்டு வேலட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு உங்கள் பிளானோட என்ன பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த பிளானோட உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் ஆக்டிவேஷன் பண்ணுறதும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்படி நீங்கள் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரீசர்ச் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆட் ஃபண்டில் போய் அமௌண்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணலாம். எவ்வளோக்கு நீங்கள் இப்போதைக்கு வந்து மினிமம் 500 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் 500க்கு கீழே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்ளைன்ட் இருப்பாங்க. உங்கள் அப்ளைண்ட்டை வந்து ஃபண்டு வேலட்டில் மணி இருக்கான்னு கேளுங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் வேலட்டில் மணி வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 300, 200, 300 அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அப்ளைன்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். சரிங்களா? அவங்ககிட்ட ஃபண்டு வேலட்டில் மணி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இங்கே ஜிபே பண்ணணும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து மெம்பர் வேலட்டில் ட்ரான்ஸ்ஃபர் டு மெம்பர் வேலட்டில் வந்து ஆட்